இன்றைய தினத்திலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனுடைய வாழ்விலே நடந்த ஒரு சிறிய நிகழ்வை நாம் வேத பகுதியாக வாசித்தோம். தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தேவன் கானான் என்று சொல்லப்படுகிற தேசத்துக்கு வரும்படியாக அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அந்த ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு உன் ஜாதி ஜனங்களை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற திசையை நோக்கி நீ போ. அவ்விதமாக நீ போகும் பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் ஆசீர்வாதமான வார்த்தைகளை, வாக்குறுதிகளை எல்லாம் அந்த மனிதனுக்கு அளிக்கிறார். ஆக இங்கே நாம் ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தோடு தொடர்புடைய வாக்குறுதிகளை கொடுக்கின்றதை பார்க்கிறோம். தேவனால் முதல் முறையாக விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த ஆபிரகாம். தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்குறுதிகளை முதல் முறையாக அதிகமாக பெற்றுக்கொண்டவன் தான் இந்த தேவனுடைய மனிதனாகிய இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் இடத்துல தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இந்த தேசத்தை விட்டு நீ இன்னொரு தேசத்துக்கு செல்ல வேண்டும். அவ்விதமாக நீ செல்லுகின்ற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆக தேவனுடைய திருவுள்ளம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய பிரியம் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியமாக இருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது ஒரு தவறான காரியம் அல்ல. அது நமக்கு நியாயமானது, உரிமையானது. தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அதே வேளையிலே ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும், தேவன் எப்படிப்பட்ட நன்மைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம், இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் ஒரு சித்திரத்தை மனதில் நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் நினைப்பதெல்லாம் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, இது போன்ற காரியங்களைத்தான். வாழ்க்கையிலே வளமடைவது தொடர்பான காரியங்களைத்தான். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்வதை குறித்து தான் நாம் ஆசீர்வாதம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதி. இவைகளே ஆசீர்வாதம் அல்ல. நாம் விரும்புகிறபடியெல்லாம் தேவன் நமக்கு பணத்தையும், பொருளையும், ஆஸ்தியும், அந்தஸ்தையும், கல்வியும், ஞானத்தையும், அறிவையும், புத்தியையும், இன்னும் நான் கேட்கிற எல்லாவற்றையும் தந்தாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனநிலையோடு வாழ்வது என்பது வித்தியாசமான ஒன்று. நாம் எதிர்பார்க்கின்ற இவைகளெல்லாம் தேவன் தந்தாலும் அவைகளாலே நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்ல முடியாது. இவைகளுக்கு அப்பாலும் சில காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. அவைகளை குறித்த அறிவும், அவைகளை குறித்த தெளிவும், அவைகளை குறித்த ஒரு தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். ஆபிரகாம் முதல் முறையாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கென்று விசேஷமாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான். அவ்விதமாகவே தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஆசீர்வாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், இல்லை என்றால் நாம் இப்பொழுது கேட்க போகிற கேள்வி என்னவென்று சொன்னால், ஆபிரகாமை தேவன் எந்தெந்த விதங்களிலெல்லாம் ஆசீர்வதித்தார், எந்தெந்த விதங்களிலெல்லாம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏனென்றால் ஆசீர்வாதமான வாக்குறுதிகளை கொடுத்து ஆபிரகாம் அழைக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த விதங்களிலே ஆசீர்வாதங்கள் செயல்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எந்தெந்த விதத்திலெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். எந்தெந்த ஆசீர்வாதங்களை நாம் முக்கியமாக தேட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் இந்த கேள்வியை கேட்போம். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமுடைய வரலாற்றை நாம் ஆதியாகமம் புத்தகத்திலே பல அத்தியாயங்களிலே பார்க்கிறோம். தொடர்ந்து பல அத்தியாயங்கள் ஆபிரகாமை குறித்து தான் பேசுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் நாம் சொல்லலாம். ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாயிருந்தான். பெரிய பிக் மில்லியனர், பெரிய ஆளா இருந்தான். இன்னும் அவனுடைய வேலைக்காரனுடைய வாய்மொழியை கேட்கிறதாக இருந்தால்
ஆதியாகமம் 24ஆம் அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்கிறான், எங்களுடைய எஜமானாகிய ஆபிரகாமை தேவன் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் கொடுத்திருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் அவருக்கு ஏராளம் இருக்கிறது, ஏராளம் வேலைக்காரர்களும் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாமுடைய நல்ல செல்வ செழிப்பான சூழ்நிலையை இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான். ஆகவே அதன் மூலமா நமக்கு ஒரு பிக்சர் தெரிகிறது, ஆபிரகாம் நல்ல ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்திருக்கிறார். நல்ல ஒரு சொகுசுக்குரிய சூழ்நிலை தான் வாழ்ந்திருக்கிறார். நிறைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதனால் தான் இக்காலத்தில் அநேகர் ஆபிரகாமை சுட்டிக்காட்டி தேவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் என்று கேட்கிறார்கள். பல தேவ ஊழியர்களும் இது தொடர்பாக ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னினாலும் மிகுதியான செல்வத்தினால் ஆசீர்வதித்த தேவன் உங்களை அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை குறித்த விழிப்புணர்வை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆக நம்ம ஆபிரகாமுடைய சூழலை பார்க்கும் பொழுது நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். ஆனால் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், தேவன் ஆபிரகாமிற்கு அளித்த பிரதானமான ஆசீர்வாதங்கள் என்ன? எந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார்? பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே ஒரு நல்ல முன்மாதிரி. எதை தேவன் சொன்னாலும் அதற்கு மறுப்பு கூறாமல், தயக்கம் சொல்லாமல், தயங்காதபடிக்கு உடனே செய்து நிறைவேற்றுகிற ஒரு மனிதன். போய் என்று சொன்ன பொழுது போனான். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே கேட்டு நடந்தான். ஒரு காலகட்டத்தில் இஸ்மவேலையும் ஆகாரையும் பிரித்து விடு என்று சொன்ன பொழுது அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்த பொழுதிலும் கூட அதற்கும் மறுப்பு தெரிவிக்காதபடிக்கு தன்னுடைய மனவிசனத்தையும் ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டு அவர்களை பிரித்து விட்டு விட்டான். அதற்கு பிறகு ஒரு நாள் தேவன் வந்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்கு பலியிட வேண்டும் என்று. அதற்கு கீழ்ப்படுகிறான். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியை நீங்கள் தொட்டு பார்த்தாலும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியை நீங்கள் உற்று நோக்கினாலும் அங்கே ஆபிரகாமை தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக பார்க்க முடிகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், எந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிவான் என்றால், எந்த மனிதன் தேவன் எதை சொன்னாலும் அதை அப்படியே பின்பற்றுவான் என்றால், எந்த மனிதன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதன் தான் செய்வான். நாம் தேவனாலே விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்மிடம் அனுபவித்தால் ஒழிய தேவன் என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலை நமக்கு வராது. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிறைவும் அதனாலே ஒரு பூரிப்பும் ஏற்பட்டால்தான் தேவன் என்ன சொன்னாலும் கேட்கின்ற ஒரு மனநிலை ஏற்படும். இன்னைக்கு நம்மில் அநேகர் ஆண்டவர் சொன்ன விதமாக வாழாமல் இருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், வேத பிரமாணங்கள் சொல்லுகின்றபடி வாழாமல் இருக்கிற காரணம் என்னவென்றால், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சரியான நிச்சயத்தை உடையவர்களாக இல்லாததுதான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறைவில்லாத காரணத்தினால்தான் தேவன் சொன்னதை கேட்க நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம், அவைகளெல்லாம் நமக்கு கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் நன்றாக இருக்கிறது. வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், விசுவாசத்தோடு கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான். இது போன்ற வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நாம் விருப்பத்தோடு வாசித்து தெரிந்து கொண்டு அவைகளின் அடிப்படையிலே போராடி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்போம், இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பல போதனைகளுக்கு மத்தியிலே வருகிற போதனை என்னவென்று சொன்னால், உன் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். இது போன்று கடினமான காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் வாசிக்கும் பொழுது ஐயோ, இதெல்லாம் நாம் எங்க பின்பற்ற முடியும், இதெல்லாம் சும்மா ஒரு பிரசங்கம் செய்யறதுக்காக உபயோகிக்கலாம், வேற அது அவிதமான பிரசங்கம் செய்யப்படுகிற பொழுது அதை கேட்கலாம் என்று மட்டும் கேட்டு நாம் கடந்து சென்று விடுகிறோம். இதெல்லாம் எங்க பின்பற்ற முடியும்? பின்பற்ற முடியாத எதையுமே ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. பின்பற்ற முடியும். எப்பொழுது பின்பற்ற முடியும் என்றால், நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து இருக்க வேண்டும். தேவனுடைய நன்மைகளினால் நம்முடைய இருதயமானது திருப்தி அடைந்திருந்தால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்போம். சத்துருவை சிநேகிக்கிறதுக்கும் தயாராக தான் இருப்போம், பகைவர்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு நம்ம தயாராக தான் இருப்போம். அல்லேலூயா.
தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்த காரணத்தினாலே தேவன் என்ன சொன்னாலும் அது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்த கடுமை குறித்து நினையாதபடிக்கு தேவன் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே பாலிசியோடு அவன் அது கீழ்ப்படிந்தான். அடிப்படை காரணம் என்னவென்றால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். சரி, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் பார்க்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? இப்பொழுது அந்த வேலைக்காரனை சொல்றான், எங்க எஜமானுக்கு நிறைய வெள்ளியும் பொண்ணும் இருக்கு, ஆடுகள் மாடுகளும் நிறைய இருக்குன்னு அந்த வேலைக்காரனை சொல்லுகிறான். இதுதான் ஆசீர்வாதமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில? பாருங்கள், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார் என்ற உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில இது போன்ற செல்வ வளங்களும் பெருகும் என்பது உண்மைதான். சிலருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனாலும் இவைகள் தான் ஆண்டவரால் அவருக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கூற முடிய காரணம் என்னவென்றால், ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்டு கானானுக்கு புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவன் நிறைய செல்வங்களோடு தான் இங்கிருந்து போகிறான். கானானுக்கு போகும் பொழுதே அவன் சபதரித்த சம்பத்துக்களோடு தான் போகிறான். ஆரானிலே சம்பாதித்த வேலைக்காரிகளோடு ஆடு மாடுகளோடு சொத்துக்களோடு தான் போகிறான். எனவே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட காலத்திலேயே அவன் ஒரு எளியவன் ஒன்றும் கிடையாது, ஏழை ஒன்றும் கிடையாது, வறியவன் ஒன்றும் கிடையாது. எனவே வறியவனாக இருந்து இப்போ ஆண்டவர் நிறைய ஆடு மாடுகள் கொடுத்ததற்காக நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க என்று சொல்வதற்கு இல்லை. ஏற்கனவே ஆபிரகாம் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த மனிதன். ஏற்கனவே ஆடுகளும் இருந்தது, மாடுகளும் இருந்தது, வேலைக்காரர்களும் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ஆனாலும் ஆசீர்வாதம் என்பது இவைகள் அல்ல. ஏனென்றால் இவன் ஏற்கனவே நிறைய ஆசீர்வதிக்கப்படும். இல்லாதவனுக்கு எதையாவது கொடுத்தா அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். நல்ல பசி வேளையில் யாராவது ஒருத்தங்க சாப்பாடு கொடுத்தா அது நல்ல திருப்தியாக இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ரொம்ப மன சந்தோஷத்தோடு சாப்பிடுவோம். ஆனால் ஏற்கனவே நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்குறோம். அந்த பிரியாணி சாப்பிட்ட பிறகு இன்னொருத்தர் ஏற்கனவே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கோம், இப்போ மட்டன் பிரியாணி தராங்க. ஆக அதுலேயும் கொஞ்சம் சாப்பிடலாங்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஏற்கனவே சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கனால அந்த மட்டன் பிரியாணி ஒன்றும் அது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தராது இல்லையா? அப்படித்தானே? வயிறு காலியாக இருந்தால் ரைட்டு. இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே புதிதாக கிடைக்கிற அது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்து விடாது. ஆக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஆடுகளை கொடுத்ததுனால, மாடுகளை கொடுத்ததுனால, நிறைய செல்வங்களை கொடுத்ததுனால ஆபிரகாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வோடு வாழ்ந்தார் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஏற்கனவே இந்த மனுஷன் துவக்கத்திலேயே நல்ல ஒரு வெல் ஆஃபாக தான் இருந்திருக்கிறார், நல்ல ரிச்சாக தான் இருந்திருக்கிறார். ஆனால் அந்த ரிச்னஸ் போக போக ரொம்ப பெருகி இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஆபிரகாம் கானான் தேசத்திலே பரதேசியை போல வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளோடு கூடாரங்களிலே குடியிருந்தார். இவ்வளவு ஆடுகளையும் மாடுகளையும் இவ்வளவு தங்கம் வெள்ளி பொன் இவைகளெல்லாம் வைத்திருக்கிற மனிதன், ஏராளமான சொத்துக்களை வைத்திருக்கிற மனிதன் தெரிந்து கொண்ட வாழ்க்கை முறையை பாருங்கள். கூடாரங்களிலே குடிசையிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நல்ல ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு, நல்ல அரண்மனை போல ஒரு பேலஸை கட்டிக்கிட்டு நல்ல வசதியாக ஜாம்னு இருந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் ஆபிரகாம் அப்படி வாழவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்த மிகுந்த செல்வங்களை வைத்து கொண்டு அதை முழுமையாக அனுபவிப்பதிலே சாலோமன் ராஜாவை போல ஆபிரகாம் இல்லை. அவைகளெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர் வாழுகிற வாழ்க்கை ஒரு எளிமையான வாழ்க்கை தான். ஒரு சாதாரணமான ஒரு குடிசையில தான் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார். அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தின் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தான். எனவே ஆடுகளும் மாடுகளும் வெள்ளியும் பொன்னும் ஆபிரகாமுக்கு நிறைய கொடுக்கப்பட்ட பொழுதிலும் கூட அவைகளையே அனுபவிப்பதற்கு கவனத்தை செலுத்தி கொண்டு அதிலேயே மூழ்கி போய்விடவில்லை. கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று வேதாகமத்தில் நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த விசேஷமான ஆசீர்வாதங்கள் என்ன? எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதனுடைய விளைவாக தேவன் என்ன சொன்னாலும் கேட்கின்ற ஒரு மனநிலையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அதை நான் பார்க்கணும். சரி, சொத்துக்களை பார்த்தோம். ஏற்கனவே சொத்துக்கள் அவருக்கு இருக்குது. அதனால தேவன் அடிஷனலாக கொடுத்த சொத்து ஒன்றும் அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மத்தியில் ஒன்றை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சது இல்லையா? முன்னாடி அவருக்கு
குழந்தை கிடையாது. ரொம்ப காலம் காத்திருந்து கடைசியில் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்ப இதை ஒரு ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்ளலாமா? இந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தி, அதனால்தான் தேவன் சொன்னதெல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிதான் சொல்லலாமா? பாருங்கள், ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தது ஒரு பெரிய அற்புதமான காரியம்தான், ஆசீர்வாதமான காரியம்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்கப்பட்ட காலம் என்ன? எத்தனை வயசு? தேவன் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தை அனுபவிப்பதற்கான ஒரு காலகட்டத்திலே அது கொடுக்கப்படவில்லை. அவன் ஒரு தியாகமாகத்தான் அதை பெற்றுக்கொண்டான். ஏதோ ஒரு 30 வயசுல 35 வயசுல ஒரு குழந்தை பிறந்து அதோட கொஞ்சம் மகிழ்ந்தா அதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். வயசு 100 போச்சு, வெளியே சொன்னாலே விற்குங்கிற மாதிரி நிலைமை. அதனால தான் தேவன் ஆபிரகாம் இடத்துலையும் சாராள் இடத்துலையும் பேசுறவேல இவர் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு சிரிப்பே போச்சு. ஆபிரகாம் இடத்துல சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சாதாரணமா சிரிக்கல, முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறார். அந்த வயசான காலத்தில் அவருக்கு வந்ததே சிரிப்பு. என்ன பட்டு ஜோக்கா இருக்குது, வயசு 100 போகுது, இனியா நான் அப்பனாக போகிறேன். அது ஒரு கட்டமாகி போச்சா. அடுத்த கட்டத்தில் அம்மாவிடத்தில் ஆண்டவர் பேசுறார். அம்மாவிடத்தில் ஆண்டவர் பேசினா அதே நிலைமை தான் அவங்களுக்கும். அவர்களுக்கு என்ன, அவர்களும் சிரிக்கத்தான் செய்தாங்க. ஆக 2 பேருமே இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிற என்பதை குறித்து சொன்ன பொழுது சிரிக்கத்தக்கதான் நிலைமை இருந்தது. எனவே ஒரு குழந்தை கிடைத்த காரியத்தை கூட அதை ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆபிரகாம் மகிழ்வதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். தேவனுடைய திட்டத்தின்படி காலம் தாழ்ந்து அவனுக்கு குழந்தை பாய் கொடுக்கப்படாத தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. ஆனாலும் சாதாரணமான மனித வழக்கில் வைத்து பார்க்கும் பொழுது அந்த வயதுல ஒரு குழந்தை கிடைத்தது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. அடுத்த கட்டத்தில் போய் பார்ப்போம். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன்? ஐ வில் மேக் யூ பிக் நேஷன். உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. எல்லாத்தையுமே வாழ்ற காலத்துல பார்த்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? நான் செத்து போன பிறகு எனக்கு பிறக்கிற பிறந்திருக்கிற பிள்ளைகள், இனி அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா இப்பொழுது அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் பெரிய சந்தோஷம் இல்லையே. அதையெல்லாம் நான் இங்கேருந்து பார்க்க முடியாது. நாம வாழ்ற காலத்துல பார்க்கறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுதான் நமக்கு சந்தோஷம் இல்லையா? இப்போ பெரிய சந்ததி என்பது கூட ஆபிரகாம் மறைந்த பிறகுதான் நடக்க போகிற காரியம், தற்பொழுது பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கான காரியம் அல்ல. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருந்து அதை பார்த்து ஆபிரகாம் மகிழ்ந்திருக்கலாம். இது என்றோ ஒரு நாள் நடைபெற போகின்ற ஒன்று தேவனுடைய திட்டத்தின்படியாக. ஆனா இப்போ ஆபிரகாமுக்கு இருக்கிறது ஒரு ஈசாக்கு, ஒரு யாக்கோபு, ஒரு ஏசா, அப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி குரூப் தான். ஆக இந்த 3 விதமான காரியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மிகவும் குதூகலிக்க பண்ணின ஒரு காரியங்கள் என்று சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் ஆபிரகாமை அதிகமான சந்தோஷப்படுத்தின காரியங்கள் என்று சொல்ல முடியாது. இவைகளுடைய விளைவாகத்தான், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்தனுடைய விளைவாகத்தான் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொல்ல முடியாது. வேறு ஏதோ விதத்தில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதற்கு அப்பாலே ஆபிரகாமுடைய இருதயத்தை களிப்பூட்டுகிற, சந்தோஷப்படுத்துகின்ற ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதை கண்டுபிடிப்பதில் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்த தெளிவு கிடைக்கும். பார்த்தோம், சொத்துக்கள் அதை ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறதுக்கு இல்லை. குழந்தை பாக்கியம் அதுவும் பெருசா சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. அடுத்தபடியா பெரிய சந்ததி, அது செத்த பிறகு நடக்க போகிற காரியம். ஆனா வாழ்கிற காலத்துல, அவன் வாழ்ந்த காலத்திலே ஆபிரகாமிற்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்திலிருந்து 24ஆவது அத்தியாயம் வரையிலும் ஆபிரகாமுடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் தொடர்ந்து தங்கி கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். என்ன ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒரு சாதாரண மனிதனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து பேசி பழகி கொண்டிருந்தார். எனவேதான் பின்னாட்கள்ல யோசபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகின்ற பொழுது ஆபிரகாமை சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். எப்படி சொல்றாங்க? உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாம் வாழ்கிற காலத்துல தேவன் ஆபிரகாமுக்கு யாராக இருந்திருக்கின்றார்? நமக்கெல்லாம் காட், கடவுள். அதனால ரொம்ப பயபக்தியா இருக்கிறோம். ஆனா ஆபிரகாமை குறித்து யோசபாத் சொல்லுகிறவள்ள என்ன சொல்லுகிறான்னா, ஆபிரகாம் யாரு? He was the friend of God. தேவனுடைய நண்பன்.
அப்போ ஒரு நட்பின் வாழ்வை இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறார். ஆதியாகமம் 12 24 வரை வாசித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் அவ்வப்பொழுது சந்திக்கிறார், ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம் சோர்ந்து நிற்கிற வேளையிலே வந்து திடப்படுத்துகிறார், பயந்து நிற்கிற வேளையிலே வந்து அவனுக்கு தைரியம் கொடுக்கிறார், குழம்பி நிற்கிற வேளையிலே வந்து அவனுக்கு தெளிவு கொடுக்கிறார், அடுத்து நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆக ஒவ்வொரு திருப்பங்களிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆபிரகாம் தேவனோடு வந்து பேசி பேசி, தேவன் ஆபிரகாமோடு வந்து பேசி பேசி இருவருக்கும் இடையிலே ஒரு நெருங்கின தொடர்பின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆதியிலேயே தேவன் மனிதனுக்கு கொடுக்க விரும்பின முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் தம்முடைய ஐக்கியம்தான், his own fellowship. மனிதனை வேற எந்த விதத்திலும் தேவன் முழுமையாக திருப்தியாக்கி விட முடியாது. தேவனே தாம் படைத்த ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு அள்ளி கொடுத்தாலும் அவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிறைவுபடுத்தி விடாது, திருப்திப்படுத்தி விடாது. தம்முடைய ஐக்கியத்தை மனிதன் அனுபவித்தால் ஒழிய, தம்முடைய உறவை மனிதன் பெற்றுக்கொண்டால் ஒழிய அவனுடைய வாழ்க்கை நிறைவடையாது. அவ்விதமாகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த படைப்பின் அடிப்படையில் தான் ஆபிரகாமிடத்தில் தேவன் வந்து நெருங்கி பழகினார், நெருங்கி பேசினார், ஒரு சிநேகிதரை போல் பழகினார். மோசையை குறித்து சொல்லப்படுகிற செய்தியை நான் வாசித்து பார்க்கும் பொழுது கூட மோசையை பற்றி அங்கே நம்ம யாத்ரா புத்தகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல தேவன் முகமுகமாக பேசினார், ஃபேஸ் டு ஃபேஸ். அப்போ தேவனோடு ஒரு நெருங்கின உறவின் வாழ்வு என்பது தேவனோடு நெருங்கி வாழ்ந்த மனிதர்களுக்கு இயற்கையான ஒரு செல்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்வம்தான் ஆபிரகாமை ஊக்குவித்தது, உற்சாகப்படுத்தினது. இந்த செல்வம்தான் தேவனோடு பழகி கொண்டிருக்கிற, தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிற, தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிற இந்த அனுபவம் தான் ஆபிரகாமை தேவன் எதை சொன்னாலும் கீழ்ப்படியும்படியாக தூண்டினது. இந்த அனுபவம் நமக்கு இருந்தால் நாமும் ஆபிரகாமை போல வாழ்வோம். அல்லேலூயா. ஆபிரகாம் போதனைகளை யாரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொண்டதில்லை. நமக்கு இருக்கிறது மாதிரி பைபிள் எல்லாம் ஆபிரகாமுடைய காலத்தில் கிடையாது, சர்ச்சு கோயிங் எல்லாம் கிடையாது, ஃபெலோஷிப் கிடையாது, அப்புறம் டீச்சிங் கிடையாது, எந்த புஸ்தகங்களும் கிடையாது. நமக்கு நிறைய புஸ்தகம் இல்லையா, நிறைய பைபிள், நிறைய விளக்கம், நிறைய டிரான்ஸ்லேஷன். புக் ஸ்டாலில் போய் பாருங்க, நிறைய டிரான்ஸ்லேஷன், நிறைய பைபிள் வந்து போச்சு, நிறைய விளக்கம் வந்து போச்சு, நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து போச்சு, நிறைய தியாலஜிக்கல் வந்து காலேஜஸ் வந்து போச்சு, எல்லாம் வந்து போச்சுது. ஆனால் தேவனை அறிகின்ற அறிவு தான் மக்களிடத்துல குறைந்து கொண்டே போகிறது. இல்லந்தோறும் பைபிள் இருக்குது, ஆனால் தேவ உறவு இல்லை, தேவ ஐக்கியம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய காலத்தில் பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, ஃபெலோஷிப் கிடையாது, ப்ரேயர் மீட்டிங் கிடையாது, இப்படி கடவுளுக்காக வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான், நேர்மையுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான், அன்புள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான், தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான், விட்டு கொடுத்து போகிற மனிதனாக இருந்தான். தன்னுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துவோடு அவனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அவன் ஒரு சீனியராக இருந்த பொழுதிலும் கூட அந்த அடிப்படையில் நடந்து கொள்ளாமல், லோத்துவே நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறான். ஆக ஒரு பெரிய தாழ்மை பண்பை அந்த ஆபிரகாமிடத்தில் நம்ம பார்க்கிறோம். சோதோம் ராஜா அவருக்கு நிறைய பணம் கொடுக்க வந்த பொழுது அவனிடத்துல சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன்னாலே நான் ஐஸ்வர்யனாக விரும்பவில்லை, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன், அவரால்தான் நான் உயர்த்தப்பட வேண்டுமே ஒழிய நீ கொடுக்கிற பணம் பொருளெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி நியாயமாக அவனுக்கு கிடைக்கவிருந்த ஒரு செல்வத்தை கூட அவன் அங்கே வேண்டாம் என்று ரிஃப்யூஸ் பண்ணுகிறான். ஆக இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய குடும்ப வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனை இருந்தது. சாராளுடைய அந்த ஐக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே நிறைய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை வந்த பொழுதும் கூட தேவனுடைய ஐக்கியத்திற்காக, உறவிற்காக அங்கேயும் அவன் தன்னை விட்டு கொடுத்து விடுகிறான். சில காரியங்கள் சாரால் செய்தது மனதை விசனப்படுத்துகிறவர்களாக இருந்த பொழுதிலும் கூட தேவன் சொன்னார், இப்ப சாரால் சொல்லுகிறபடியே செய் என்று சொன்ன பொழுது அந்த தேவ வார்த்தைக்காக சாராளுடைய சொல்லை கேட்டார்.
இறுதியாக ஒரே மகனை பலியிடு என்று சொன்ன பொழுது வலது பக்கம் பார்க்கவில்லை, இடது பக்கம் பார்க்கல, ஒரு வாரம் யோசனை பண்ணுகிறேன்னு சொல்லவில்லை, ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணி கேட்கல, ஒண்ணுமே செய்யாம உடனடியாக மகனை பலியிட புறப்பட்டு சென்றான். இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்ப்பது என்ன? இங்கேதான் ஆவிக்குரிய நற்குணங்களை பார்க்கிறீங்க இல்லையா? எந்த ஒரு போதனையும் கிடையாது. யாரும் அவனுக்கு நல்ல போதனை சொல்லிக் கொடுக்கல, இப்படி வாழ வேண்டும் என்ற விளக்கங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் அவன் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தான், நல்ல குணங்களை வெளிப்படுத்தினான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், காரணம் என்ன? அவன் தேவனோடு வாழ்ந்தான். he was living with God. நல்ல குணம், நல்ல பண்பெல்லாம் எதனால உருவாகுதுன்னு சொன்னா, நிறைய பைபிள் படித்து அதில் இருக்கிறத அப்படியே பின்பற்ற முயற்சிக்கிறதுனால அல்ல, நிறைய நெறிகளை படிக்கிறதுனால அல்ல. எங்க ஊர்ல பட்டிமன்றம் நடக்கும். திருக்குறளை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் அக்குவேர் ஆணிவேராக இலக்கியவாதிகள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக பேசுவாங்க, ரொம்ப மைன்யூட் காரியங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆம்பிளிஃபை பண்ணி நல்லா வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்களும் பின்பற்றது கிடையாது, அதை கேட்குறவங்களும் பின்பற்றது கிடையாது. ஆக நெறிமுறைகளையும் போதனைகளையும் நாம் நிறைய கேட்கறதுனாலையோ, ஏன் பைபிள்ல இருந்தே படிக்கிறதுனாலையோ, அதனால நம்ம இடத்துல நற்குணங்கள் உருவாகாது. நம்மில் அநேகர் நிறைய பைபிள் படித்தவங்க தான் இல்லையா? கவர் டு கவர் பைபிள் படித்தவங்க நிறைய பேர் நம்முடைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. நிறைய வேதாகம தொடர்பான விளக்குகளெல்லாம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னிடத்துல நிறைய பேர் சொன்னதை கேட்டிருக்கேன். நான் 8 முறை படித்திருக்கிறேன், 10 முறை முழு பைபிளையும் படித்திருக்கிறேன். வேதாகமத்தில் எந்த பகுதியில் ஒரு கேள்வியை கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்ல ஏன்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நல்ல குணம் இல்லை, நல்ல சுபாவம் இல்லை. 8 முறை 10 முறை பைபிளை முழுசா படித்தாலும் பைபிளுடைய சமாச்சாரங்கள் தெரிகிறதை ஒழிய அந்த பைபிள் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கல, குணங்களை மாற்றல, சுபாவங்களை மாற்றல, பண்புகளை மாற்றல. they are remaining as same as others. அப்போ போதனைகளை நிறைய கேட்கறதுனாலையோ, நிறைய உபதேசங்களை கேட்கறதுனாலையோ, புத்தகங்களை படிக்கிறதுனாலையோ அல்ல. இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் போட்டு நிறைய கேட்டாலும் அதனாலே எல்லாம் ஆயிடும் ஒன்றும் சொல்ல முடியாது. எதனால வாழ்க்கை மாற்றம் நடைபெறுகிறது என்று சொன்னால், தேவ உறவின் மூலமாக, தேவ ஐக்கியத்தின் மூலமாக. மனிதன் கட்டளைகளின் மூலமாக மாறிவிட மாட்டான், போதனைகள் மூலமாக மாறிவிட மாட்டான், உபதேசங்கள் மூலமாக மாறிவிட மாட்டான் என்பதை தேவன் அறிந்து அதை நிரூபித்து அதற்கு பிறகுதான் அவர் என்ன செய்கிறார்? இனி மனிதர்களுக்கு வெறும் போதனைகளை கொடுத்தா சரி வராது என்ற பழைய பாட்டில் மோசே மூலமா நிறைய போதனைகளை கொடுத்தார். இப்படி செய், அப்படி செய், அதை செய்யாத, இதை செய்யாத, நிறைய போதனை, ஏராளமான உபதேசம். ஆனா யாரும் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றவே இல்லை இல்லையா? நியாய பிரமாணத்தினால ஒருவர் நீதிமான் ஆகல. அதனாலதான் புதிய பட ட்ரெண்டே மாறுது. ஆண்டவர் புதிய பாட்டில் நமக்கு என்ன கொடுத்தார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? மோசே போல உபதேசம் அல்ல, நியாய பிரமாணம் அல்ல, சட்டதிட்டங்கள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? குமாரன். எதற்காக? இந்த குமாரனோடு ஐக்கியமாக உறவாக இருக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா. இந்த குமாரனை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அந்த குமாரனோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஒரு நல்ல திராட்சை செடி, I am the true wine. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் ஒரு நல்ல திராட்சை செடி. அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னா, என்னால உங்களை கனி கொடுக்க வைக்க முடியும். என்னிலே இணைந்திருக்கிற கொடிகளை நல்ல பழங்களுடைய உலகளாக மாற்ற என்னால முடியும். நான் சாதாரண கொடி செடி அல்ல, கனி கொடுக்க செய்ய முடியாத செடி அல்ல. நான் யாரு? மெய்யான திராட்சை செடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? திராட்சை பழங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை இயல்புகளை பெற்றிருக்கிற ஒரு திராட்சை செடி. அதனாலதான் சீடர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க எப்படி இருக்கணும்? யூ மஸ்ட் பி மை பிரான்ச்சஸ், யூ மஸ்ட் பி வெல் கனெக்டட் வித் மீ, வெல் ஜாயின்ட் வித் மீ. அப்படி நீங்க நெருக்கமாக பிணைப்பா இருக்கின்ற பொழுது then you will have fruits. அந்த மாதிரி நீங்க என்னோடு பிணைந்து இருக்கும் பொழுது உங்களிடத்திலே கனிகள் உருவாகும், ஆவிக்குரிய நற்குணங்கள் உருவாகும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம், இது போன்ற குணங்கள் உருவாகும். அந்த மாதிரி உருவாக்குற பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுவார். தேவன் எப்பொழுது மகிமைப்படுவார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 வாக்கியங்களை சொன்னார். When you give much fruit, my Father who is in heaven will be glorified. நீங்க நிறைய கனிகளை கொடுக்கிற பொழுதுதான்,
என்ன கனி? நற்குணங்களாகிய கனிகள். நீங்க நல்ல பண்புள்ளவர்களாக வாழும் பொழுது, நல்ல தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாக வாழும் பொழுது, அதுதான் பிதாவிற்கும் மகிமை, அதுதான் தேவனுக்கு நாம செலுத்த வேண்டிய மகிமை. நாம நிறைய கைதட்டி பாடலாம், துதிக்கலாம், சோத்தரிக்கலாம். நம்மில் நிறைய பேர் கையை தட்ட மாட்டோம், சத்தமா பாட மாட்டோம். அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு உதவாது. ஆனா வேறு சாரெல்லாம் ரொம்ப கைதட்டுவாங்க, ரொம்ப பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, நிறைய காரியங்களை செய்யறாங்க. அதனாலே தேவன் மகிமைப்படுவார்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நிறைய இடங்கள்ல அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, எல்லோரும் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் எல்லாரும் நல்ல ஜோரா கையை தட்டுவாங்க. ஆனால் கையை தட்டுறதுனாலே, காலை தட்டுறதுனாலே கர்த்தர் மகிமைப்படுகிறது கிடையாது. அது ஏதோ நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேணா செய்யலாம். ஆனால் எப்பொழுது தேவன் மகிமைப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது. ஆனால் மிகுந்த கனிகளை எப்பொழுது கொடுப்பீர்கள்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனையில நாம கலந்து கொண்டு செய்திகள் கேட்கறதுனால மட்டும் அல்ல. எல்லா செய்திகளும், எல்லா போதனைகளும், எல்லா விதமான உபதேசங்களும் உங்களுக்கு ஒன்றைத்தான் சொல்லுகிறது. என்னவென்றால், நீங்கள் தேவனோடு நெருங்குங்கள். கோ நியர் டு காட். தேவனிடத்தில் நெருங்குங்க, அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் நல்ல குணங்களை உடையவராக மாறுவது போதனைகளினாலே மட்டுமல்ல, தேவ உறவினாலே. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நற்குணங்கள் காணப்பட்டதற்கு காரணம் அவனுடைய போதனைகள் கேட்டதல்ல, தேவனோடு நெருங்கி வாழ்ந்தான். ஆக அந்த தேவ உறவுதான் ஆபிரகாமை சந்தோஷப்படுத்தினது. தேவ உறவுதான் ஆபிரகாமை நிறைவுபடுத்தினது. தேவ உறவுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு கொண்டு வந்து அவனை மகிழ்ச்சி அடைய வைத்தது. அந்த மகிழ்ச்சியினுடைய விளைவாகத்தான், தேவ உறவின் மூலமாக பெற்ற சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தான் தேவன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஏற்ற ஒரு மனநிலை ஆபிரகாம் பெற்றுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு வேணும். டெய்லி பைபிளை படிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை எப்படியாச்சும் 2-3 சாப்டர்ஸ் படிச்சுனுங்கிற அந்த ஒரு ராஜ்யில் மட்டும்தான் பைபிளை படிக்கிறாங்க. படிக்கிறது 5 வசனமாக படித்தாலும் அதில் என்ன எழுதியிருக்கு, அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, அதை படித்ததுனால நமக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சிந்தனை பண்ணி அதுக்கும் நமக்கு வாழ்க்கைக்கு இடையில ஒரு தொடர்பு உருவாக்கணும். அது நம்முடைய லைஃப்பை கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணணும். அதுக்கும் பதிலாக பரவாயில்லப்பா இன்னைக்கு 3 அத்தியாயம் படிச்சுட்டேன். நிறைய பேருக்கு காலையில் ஒரு சின்ன குட்டி சிரமம், அதுக்கு பிறகு ஒரு சின்ன சங்கீதமோ இல்லை ஒரு வேத பகுதியை படிச்சுட்டா அப்பாடா ஏசுநாதருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சுட்டேன். பிற மதங்களெல்லாம் பார்க்குறவங்கள ஒவ்வொரு வீடுகளில் பூஜை அறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. காலை எழுந்து அவங்க வந்து பக்தியாக சில காரியங்களை செய்து முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும். அதுக்கு பிறகு எப்படி வேணாலும் வாழலாம். அது மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு இந்த பைபிளை படித்த உடனே ஒரு ஜெபம் பண்ண உடனே அப்பாடா இன்னைக்குள்ள கடமையை முடிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து போயாச்சா, ஞாயிற்றுக்கிழமை கடமை முடிஞ்சு போச்சு, இனி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அப்படி எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். இல்லை, ஏதோ ஒரு மத சடங்கு மாதிரி பண்ணக்கூடாது. எந்த ஒன்றிலும் ஒரு உண்மையான எதிர்பார்ப்பு இருக்கணும். பைபிளை எதுக்கு ஆண்டவர் படிக்க சொன்னாருன்னா, நீ 3 அத்தியாயம் படித்தா 4 அத்தியாயம் படித்தா நான் வானத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் தருவேன், அப்படி இல்லை. உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவையான ஆலோசனைகளைத்தான் நீ பைபிளிலிருந்து பெற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை படிக்கிற வேளையில் தான் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழணும், அவைகளெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் பைபிள் படிக்கிறோமே, நிறைய சாப்டர்ஸ் படிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வேதாகம அறிவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நிறைய தியாலஜிக்கல் பேக்ரவுண்டெல்லாம் இருக்குது, அதை வச்சு நிறைய புக்கு எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் லைஃப்பில் பார்த்தா ஒரு நல்ல குணம் கிடையாது, சுபாவம் கிடையாது. என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய வார்த்தைகள் படிக்கப்பட்டு சிந்திக்கப்பட்டு பின்பற்றப்பட வேண்டும். அப்படி பின்பற்றப்பட வேண்டும் என்றால் என்ன வேணும்? we need the relationship of God. எனவே தான் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு தேவ குமாரன் கொடுக்கப்பட்டார். தேவனோடு நாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் தேவனுடைய அந்த உறவின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக நம்முடைய இருதயம் மாற்றம் பெற்று நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்த முடியும். எனவேதான் யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தில் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் யாரை மாறணும்? தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதென்றால் எப்படி? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா நம்ம தேவனிடத்துல எப்படிப்பட்ட தொடர்பை வைத்திருக்கலாம்? எதுக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறணும்? தேவனிடத்துல அப்பாவை போல பழகிறதுக்கு தான், இல்லையா? தேவனை அப்பாவாக பார்த்து பழகி பேசுறதுக்கு தான்.
எனவேதான் ரோமர் 8:15 வாசிக்கும் பொழுது மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பரிசுத்த ஆவி எதுக்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதின் வாயிலாகத்தான் நாம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறோம், தேவனை அப்பாவாக பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து செய்கிற முக்கியமான ஒரு வேலை என்னவென்று சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை வெறுமனே தேவன் என்ற நிலையிலே பார்க்காமல் அவரை அப்பா என்று பார்க்க போகிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறது எது? இந்த பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியினுடைய முக்கியமான வேலை என்ன? அது நமக்குள்ள வந்து இந்த பாரு, இந்த காட் வந்து உனக்குடைய அப்பா, நீ அவருடைய பிள்ளை, அதனால் நீ அவரிடத்துல பேசு, பழகு, அவரிடத்துல உன் காரியங்களை எல்லாம் சொல்லு, உன் லைஃப் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, அவரிடத்துல நெருங்கி சேர், அவரிடத்துல நெருங்கி வாழ் என்று இந்த ஸ்பிரிட் என்ன செய்கிறது? that is motivating us, that is inducing us. இதுக்கு தான் பரிசுத்தாய் கொடுக்கப்படுகிறது. ஆக புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது உறவின் வாழ்க்கையை அனுபவிப்பது தான், அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், உபதேசம் கேட்டோம், பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணோம், காணிக்கை கொடுத்தோம், இப்படியே போனா இது ஒரு வெறும் பக்தி வாழ்க்கை. நாம் தேவ உறவை அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு வர வேண்டும். ஆபிரகாமுடைய காலத்திலே அந்த தேவ உறவை அனுபவித்த காரணத்தினாலே அந்த மனிதன் தேவனுக்கு பிரியமான மனிதனாக இருந்தார், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதராக இருந்தார். தேவ உறவு என்பது ஏதோ புதிய ஏற்பாட்டுக்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. ஆதியாகமம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏனோக்கு என்று சொல்லப்படுகிற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கை குறித்து நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கிட்ட பிறகு தேவனோடு நெருங்கி பழகினான். he was walking with God for 300 years. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். நோவாவை குறித்து நமக்கு கொடுக்கப்படுகிற தகவல் என்ன? அவன் ஒரு பக்திமான், டெய்லி ஜெபம் பண்ணுவான், டெய்லி பைபிள் படிப்பான், சர்ச்சுக்கு போவான். அப்படி அல்ல. அவனை குறித்து கொடுக்கப்படுகிற முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயத்தில் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் அந்த சந்ததியின் மத்தியில் ஒரு நீதிமான உத்தமனாக இருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை குறித்து கொடுக்கப்படுகிற தகவல் என்னவென்று சொன்னால், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. He was walking with God, he was talking with God, he was sharing with God. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது நமக்கு வாழ முடியுமா? நாமுக்கும் வாழ முடியும். அதற்காக தான் இயேசுநாதர் கொடுக்கப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதோடு நின்று விடக்கூடாது, அவரை ஏற்றுக்கொள்ளணும். அதைத்தான் யோவான் 1:12 சொல்லுகிறது. Not just believing him, also we must accept him in our hearts. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ? ஏதாவது ஒன்றை நமக்குள்ள பெற்றுக்கொண்டோம்னா அது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதா? சிலருக்கு ஒன்று இல்லாமல் ஆவி உலாவுது, அது உலாவுது, இது உலாவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்தால் ஏதோ ஒரு ஆவி இங்கே உலாவிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று உள்ள என்டர் பண்ணுறவில்லை, என்ன நடக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ நம்மிடத்துல ஆண்டவர் வந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுநாதர் எத்தனை பேருடைய, உங்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறத நீங்க கண்டு கொண்டிருக்கிறீங்க? இயேசுநாதர் இல்லைன்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? உங்களுக்குள்ள you must be sure that you have got Jesus in your life. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிற நிச்சயம் இருக்கணும். இந்த நிச்சயம் வந்தால்தான் நீங்க அந்த உறவை அனுபவிக்க முடியும். அந்த இயேசுநாதத்துல பேசலாம், பழகலாம், உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் தேவ ஊழியர்களோடு தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்களே அன்றி தாங்கள் அறிந்திருக்கிற தேவனோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து முடித்து விட்டு நீண்ட லாங் ஹிஸ்டரி, எங்க அப்பா கிறிஸ்தவங்க, எங்க அப்பாவும் கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன், ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா நான் எங்க போறேன்? ஏதாவது ஒரு தேவ ஊழியர்கிட்ட போறேன். அவர்கிட்ட போய் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, ஏதாவது ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஏன்? புதிய ஏற்பாட்டை குறித்த தரிசனம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு எலியாவுக்கு மேல மட்டும் இல்ல, ஒரு எலிசாவுக்கு மேல மட்டும் இல்ல, ஒரு மோசேனுடைய மேல மட்டும் இல்ல, உங்க எல்லாரும் மேல ஆவியை ஊற்றுவேன். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம எல்லாருமே என்ன செய்யலாம்? we can have contact with God, we can talk with God, we can go nearer to God. நாம எல்லாருக்கும் அது முடியுங்க. அது பைபிள் சொல்லுது, அதை நம்ம கிளைம் பண்ணணும்.
ஆபிரகாம் இடத்துல வெள்ளியும் பொண்ணு நிறைய இருந்து அதை மாதிரி என்ன ஆசீர்வாதம் இந்த மாதிரி கிளைம் பண்றது இல்ல. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை என்று பைபிள் சொல்லுதே, நான் உம்முடைய பிள்ளை என்று சொன்னால் அந்த உறவை நான் அனுபவிக்கணும், நீர் என்னோட இருக்கிறத நான் தெளிவுபடுத்திக் கொள்ளணும். அதுக்கு தாங்க நீங்க போராடணும். அது ஒன்னே போதும் உங்க வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. வேற ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரே, நீர் என்னோட இருக்கிறீரா, நீர் என்னோட இருப்புன்னு பைபிள் சொல்லுதே, எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிறது. நீங்க எத்தனை பேர் அப்பா பிதான்னு கூப்பிடுறீங்க? நிறைய பேருக்கு வாயை திறந்தா சாமி சாமி சாமின்னு தான் வருது. ஏசு சாமி ஏசு சாமி ஏசு சாமி ஏசு. நான் சொல்ற தப்புன்னு சொல்ல வரல. ஆனா தேவன் நமக்கு அப்பா அப்பாமா இருக்கிறாரே, அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடலாமே, அந்த அன்பை வெளிப்படுத்தலாமே. காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு நிச்சயம் இல்லை. நாம எல்லாம் ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோமே ஒழிய தேவன் சொன்ன விதமான வார்த்தைகளின் அடிப்படையிலான ஒரு அனுபவ மார்க்கத்தில் இல்லை. ஏதோ சர்ச்சுக்கு வர்றதுனால போகிறதுனால பைபிள் படிக்கிறதுனால, அதாவது we have some kind of satisfaction in our hearts. அதோட என்ன செய்யறோம்? to that extent we are satisfied. போதும். அவங்கள விட நான் எவ்வளோ பரவாயில்ல. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது கிடையாது, பைபிளை படிக்கிறது கிடையாது. நான் எவ்வளோ பரவாயில்ல. லைஃபை என்ஜாய் பண்ணுறதில்ல. ஆபிரகாம் அந்த ஆடு மேய்க்கிற காலத்தில், ஆபிரகாம் பாருங்க நிறைய படித்தவர் கிடையாது. இன்னைக்கு நாமளும் நிறைய படித்தவங்க இல்லையா? ஆபிரகாம் ஒன்றும் படித்தவர் கிடையாது. வெறும் ஆடு மேய்க்கிற தொழில் செய்கிறவர். ஆடு மேய்க்கிற தொழில் செய்தாலும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நல்ல குணங்களை வெளிப்படுத்தின மனிதன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டின மனிதனும். காரணம் என்னவென்றால் he was enjoying the fellowship of God. அதனால அந்த ஆடு மேய்க்கிறவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நமக்கு இப்போ லைஃப் டீச்சிங்ஸாக மாறிடுச்சு. யோசேப்பும் ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் தான், தாவீதும் ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் தான். அவங்க எல்லாம் எழுதி வச்சதை நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? விழுந்து விழுந்து படிக்கிறோம். அதன் மேலே இன்னும் ரிசர்ச் பண்றோம். அதற்கு மேலே நம்ம டாக்டரேட்ஸ் எல்லாம் வாங்குறோம். ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க? ஸ்கூலுக்கு கூட போனவங்க கிடையாது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், தேவனோடு பழகி கொண்டிருந்தவர்கள். எனவே அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தாக்கங்கள் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் தெய்வீகமாக மாறினது. அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தார்கள். எனவே தான் அவைகளை குறித்து வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடு மேய்க்கிற தாவீதும், ஒரு ஆடு மேய்க்கிற யோசேப்பும், ஆபிரகாமும் தேவனுக்கு இவ்வளவு நெருக்கமாக வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்க முடிந்திருந்தால், இவ்வளோ பெரிய வேதாகமத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனை குறித்து இவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவோ தேவனிடத்தில் நெருங்கி பழகலாம் இல்லையா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அல்லேலூயா. முடியும் இல்லையா? இங்கெல்லாம் சொல்லணும், முடியும். இன்னையிலிருந்து நான் தேவனை அப்பாவாக பார்த்து அவரோடு நெருங்கி பழக போறேன், அவரோட பேச போகிறேன். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையில என்ன இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். மத்தேயு 13ஆம் அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன் நிலத்திற்கு அடியிலிருந்த ஒரு புதையலை கண்டு அதனுடைய வேல்யூ என்னங்கிறத புரிந்து கொண்டு என்ன பண்ணா தெரியுமா? அந்த சந்தோஷத்துல போய் அவனுக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் என்ன செய்தான்? விற்று அதை வாங்குறான். ஏன் வாங்குறான்? ஒன்றும் இல்லாமலா, ஆதாயம் இல்லாமலா? சொல்லுவாங்க இல்லையா, ஆதாயம் இல்லாமலா செட்டி ஆத்தோட போவார்னு. ஆதாயம் இல்லாமலா அந்த நிலத்துக்கு கீழே புதைந்திருக்கிற அந்த புதையல்ல அவ்வளவு வேல்யூபிள் திங்ஸ் இருக்குது. அதற்காக எதையும் இழக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை, அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டுதான் இந்த மனிதன் எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். இந்த புதையல் தாங்க தேவ உறவு. அல்லேலூயா. இதுதான் தேவ உறவு. இதான் அந்த புதையல். நம்முடைய வாழ்க்கையில தேவ உறவை மட்டும் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்றால், அந்த தேவ ஐக்கியத்தை மட்டும் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், அந்த உறவிற்காக, அந்த ஐக்கியத்திற்காக, அந்த அன்பிற்காக இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றையும் நாம் அற்பமாக எண்ணி புறக்கணிக்க முடியும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவெல்லாம் நஷ்டமாக எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன் என்று சொன்னான். எப்படி? தேவ உறவை அனுபவித்த மனிதன், தேவனோடு நெருங்கி வாழ்ந்து அந்த அன்பை புரிந்து கொண்ட காரணத்தினாலே அதற்காக எதையும் விடுவதற்கு தயாராக இருந்தான். இன்னைக்கு நாம சின்ன சின்ன கோபத்தையாவது விட்டுருக்கிறோமா? சுய கௌரவத்தை விட்டுருக்கிறோமா? பொறாமையை விட்டுருக்கிறோமா? பெருமையை விட்டுருக்கிறோமா? ஆடம்பர ஆசையை விட்டுருக்கிறோமா? கொஞ்சமாவது பொருளாசையை விட்டுருக்கிறோமா? விரோதம், வெறுப்பு, கசப்பு, இது போன்ற குணங்களை விட்டுருக்கிறோமா? எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் இதெல்லாம் எனக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்?
என்ன சாக்ரிஃபைஸ் பண்றோம்? we don't sacrifice anything. காரணம் என்னவென்றால் அனுபவித்தால் தான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். அந்த புதையலை கண்டுகொண்டால் நீங்க எதையும் இழக்க தயாராக இருப்பீங்க. உங்களை தாழ்மைப்படுத்துவீங்க, விட்டு கொடுப்பீங்க, சகிப்பீங்க, பொறுப்பீங்க இல்லையா? நீ குடும்பங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, நீயா நானா, நீ பெருசா நான் பெருசாங்கிற போட்டா போட்டி. ஒரு தராவது கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா முடியல. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? விட்டு கொடுக்க முடியும். நீ தேவனோடு நெருங்கி வாழ்ந்தால், தேவனுடைய அன்பை உள்ளத்துக்குள்ளே உணர்ந்தால் உன்னால எல்லாமே முடியும். நீ விட்டு கொடுத்து வருவாய். அதற்காக கொஞ்சம் அவமானப்படுகிறது போன்ற உணர்வு வந்தாலும் கூட அதை கூட சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாய். காரணம் என்னவென்று சொன்னால், இங்க கொஞ்சம் அவமானம், இழிவு, கொஞ்சம் ஹார்ட்டான ஒரு மனநிலை, கொஞ்சம் இன்சல்டேஷன் இது போல இருந்தாலும் இதனுடைய விளைவாக தேவனுடைய அன்பை, ஐக்கியத்தையும் அதிகமாக அனுபவிப்பது வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக அருமையானவளை, இவைகளெல்லாம் ஒரு உபன்யாசத்தை கேட்பது போல நாம் கேட்டுக்கொண்டிராமல் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பாடங்களாக, அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தம்முடைய நல்ல உறவை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவ உறவு ஒரு மனிதனுக்குள்ள வருகிறவல்ல, அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு குழந்தை நீண்ட நேரமாக தன்னுடைய தாயின் அரவணைப்பை தேடுகிறது. குழந்தை அங்கும் பார்க்கிறது, தாயை காணவில்லை. அங்கே தேடி பார்க்கிறது, இங்கே தேடி பார்க்கிறது, தாயை காணவில்லை. நீண்டதே நேரத்திற்கு பிறகு தன்னுடைய தாயை அது காண்கிறது. அந்த தாயை கண்டவுடனே என்ன பண்ணும்? ஓடி போய் கட்டி பிடித்து கொள்ளும். அந்த நேரத்தில் அதனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்க. தன்னுடைய தாயை தேடிக்கொண்டே ஏங்கிக் கொண்டே இருந்த சூழ்நிலையில அந்த தாயை கண்ட உடனே அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அதுதான் தேவனை நாம் காணுகின்ற பொழுதும் கூட. சமீபத்தில் நான் இலங்கைக்கு போயிருந்த வேளையில அங்கே ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய பாஸ்டர் என்னுடைய ஊழியத்தில் ஒரு நாள் என் கூட வந்த காரணத்தினால அவருடைய குடும்பத்தோட ஒரு நாள் அவர் இருக்க முடியலை. அவருக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்குது. மறுநாள் அவருடைய சபையில் நான் பிரசங்கம் பண்ண போனவில்லை. அந்த குழந்தை இவரை தொத்திக்கிட்டே இருந்தது. கீழே கொஞ்சம் இறங்குன்னா இறங்கவே இல்லை, வேற யார் எடுத்தாலும் போகவே இல்லை. அப்போ அவர் சொன்னார், நேற்றைக்கு நான் முழுசன ஆப்சண்டாக இருந்ததுனால ரொம்பவும் மன கஷ்டத்தோடு அது இருந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு என்னை விடும்பு பொடியாக பிடிச்சிருக்கு, இன்னைக்கு விடவே விடாதது. இந்த நாள் முழுதும் என்னை விட்டது போகவே போகாது, யார் கூப்பிட்டாலும் போகாது. அதுதான் அவருடைய நேச்சர். பார்த்தீங்களா? அந்த தகப்பனுடைய அரவணைப்பை, அன்பை எதிர்பார்த்து காத்திருந்து அதை கண்டு கொண்ட பிறகு விடாமல் பிடித்து கொண்டது. பார்த்தீங்களா? அதுதான் தேவ உறவு. ஒரு முறை தேவ அன்பை, தேவ உறவை நமக்குள் அனுபவித்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு விட முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த மகனை கூட இழப்பதற்கு தயாராகி வந்த காரணம் என்னவென்று தெரியுமா? தேவனுடைய அன்பை, ஐக்கியத்தை, உறவை, தேவனோடு நெருங்கி வாழ்ந்த அதனுடைய விளைவாக ஏற்பட்ட சந்தோஷத்தை அனுபவித்து பழகி இந்த உறவு, இந்த ஐக்கியம் இல்லாமல் தன்னால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிச்சயம் ஏற்பட்ட காரணத்தினாலே அவன் எதையும் இழக்க தயாராக இருந்தான். தன்னுடைய ஒரே வேற குமாரனாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் சொன்னா செய்யலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பு தான் முக்கியம், அவருடைய ஃபெல்லோஷிப் தான் முக்கியம். இதுதாங்க இறை அனுபவம், இதுதான் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முறை அந்த அன்பை உங்களுக்குள் அனுபவித்து விட்டால், ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், நாசமோ, மோசமோ, பட்டயமோ, மரணமோ, வியாதியோ, பலவீனமோ எது வந்தாலும், ரோமர் 8:36 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who will be able to separate us from the love of Christ? பிரிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பை அனுபவித்து பழகிவிட்டோம் என்று சொன்னால், தேவ உறவை அனுபவித்து பழகிவிட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு அந்த உறவு இல்லாமல் வாழ்வது கடினமாகிவிடும். அதற்காக எதையும் நஷ்டப்பட முன்வருவோம், எந்த சுபாவத்தை விட்டுவிட முன்வருவோம், சுய கௌரவத்தை விட்டுவிடுவோம், ஆணவத்தை விட்டுவிடுவோம், அகம்பாவத்தை விட்டுவிடுவோம், ஆடம்பரத்தை விட்டுவிடுவோம், உலகத்துக்கேற்ற வாழ்க்கையை விட்டுவிடுவோம், பொருளாசை விட்டுவிடுவோம், பணாசை விட்டுவிடுவோம். ஆண்டவருடைய அன்பு தான் முக்கியம் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்வோம். என்ற அந்த அன்பு தான் மனிதனுடைய இருதயத்தில் உண்மையான திருப்தியை, நிறைவை கொடுக்கும். அதனால தான் தாவீது சொன்னா, உம்முடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு ஐயா. நான் அரண்மனையில் வாழ்ந்தாலும் உம்முடைய சமூகத்தில் தான் எனக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கிறது. சாலோமோனுக்கு எவ்வளவோ சொத்து செல்வங்கள் இருந்த பொழுதிலும் கூட அவன் வாழ்க்கையை வெறுமையுடையதாகத்தான் பார்த்தான். காரணம் என்னவென்று சொன்னால், he was not living with his God. தேவனோடு வாழவில்லை. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, தேவ உறவின் தேவை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிதாபகரமாக கிறிஸ்தவ மக்கள் இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, இந்த ஜப கொடுக்கைக்கு போனா, இந்த உபவாச கொடுக்கைக்கு போனா, அங்க போனா, இங்க போனா, அவரை போய் சந்தித்தா, இவரை போய் சந்தித்தா ஆசீர்வாதம் கிடைக்குமா, அலைமோதுகிறார்கள்.
ஏதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னால போய் கீழே விழலாமா? இன்னைக்கு கீழே விழுகிற கலாச்சாரம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் பெறுகிறதுக்காக எங்க போய் குப்பராடிச்சு விழுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை வேதம் ஒரு விதமாக சொல்லுகிறது. ஜனங்களோ தேவ ஊழியர்கள் என்ற பெயரில் வருகின்றவர்கள் சொல்லுவதை கேட்டு அவர்களுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னுடைய நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் வாழ்க்கை இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த ஊழியர் ரொம்ப பவர்ஃபுல் ஊழியராமே, அவர்கிட்ட யாரு போனாலுமே உடனே அடிச்சு போட்டு கீழே விழுறாங்களாமே, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறான், அவர் யாரு போனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாராமே, அவர் மோட்சத்துக்கு பரலோகத்துக்கெல்லாம் நரகத்துக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறாராமே, அதனால அவரை விசிட் பண்ணி அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம். சொல்றது யாரு? நான் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, கிறிஸ்டியன்ஸ். 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து தேவனை தேடி தேவனை பற்றி கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வழி தெரியவில்லை. தேவன் என்ன அருமையாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதற்கான வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த வழியில நாம் புறக்கணித்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு, ஐயோ நாம எல்லாம் ஆண்டவரிடத்துல எப்படி தொடர்பு கொள்ள முடியும், அவர் நாம ஜெபம் பண்ணா எங்க கேட்க போறாரு, அவரை நாம எங்க அறிய முடியும், அவர் தான் ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கிறார், அவரிடத்துல போவோம். இல்லை அருமையானவர்களே, உங்களுக்குள் நீங்கள் தேவனை காண முடியும். உங்க வாசப்படியில் இன்று தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த ஊர்ல இந்த ஊர்ல போய் எந்த வாசப்படியும் தட்ட தேவையே கிடையாது. நீங்க வேதத்தை விசுவாசித்தால், இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விசுவாசித்தால், எந்த ஊழியக்காருடைய வாசலையும் தட்ட வேண்டிய தேவையில்லை. யாரும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய கட்டாயமும் அல்ல. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கா நீங்க வரணும். ஆண்டவரை, நீரே எனக்கு போதும், நீர் எனக்கு அப்பாவாக இருக்கிறேன், நான் உமக்கு பிள்ளையாக இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு உறவை கொடுத்திருக்கிறேன், நான் மகன், நீ நீர் அப்பா, இந்த இடையில வந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த உறவை உறுதிப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் எங்கேயும் போக தேவையில்லை. எதை வேணாலும் உம்மிடத்துல தான் சொல்லுவேன். என் தேவையாக இருந்தாலும் சரி, என் கணவன் தேவையாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் தேவையாக இருந்தாலும் சரி. அதான் பைபிள் சொல்லுது. உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை வந்தால் எப்பொழுதும் ஊழியக்காரர்களுக்கு பின்னாலே ஓடணும்னு எங்க பைபிள் சொல்லுது? ஊழியக்காரர்கள் தேவனை உங்களுக்கு காண்பிக்கிறவர்கள் தான். தேவனோடு அவர்களுக்கு தனிப்பட்ட கான்ட்ராக்ட் ஒன்று வைத்து அவங்க வழியாக தான் நம்ம ஆசீர்வாதங்களை வாங்கணும்னு முறைமை கிடையாது. பழைய காலத்துல கத்தோலிக்க திருச்சபை தான் அதை சொல்லி கொடுத்தது. உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வரணும், நீங்க எங்க வழியாக தான் வரணும், எங்கள் வழியாக தான் நீங்க வேண்டிக் கொள்ளணும். அதனாலதான் இந்த ஜெபங்கள் எல்லாம் அப்படி இருக்குது. அருளப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ராயப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மெய்யப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதெல்லாம் தப்புன்னு தான் மார்ட்டின் லூத்தர் சொல்லி சீர்திருத்த மார்க்கம் உருவாச்சு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வேண்டிக் கொள்ள தேவையில்லை. நமக்கு இருக்கிற ஒரே மீடியேட்டர் யார் தான்? இயேசுதான். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரே மீடியேட்டர் யார் தான்? இயேசுநாதர் தான். அதனால வேற யாரையும் வேண்டிக் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் வந்து சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு வந்தாரு. அதனுடைய விளைவாகத்தான் புராட்டஸ்டன்ட் மார்க்கம் உருவானது. ஆனா இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கத்துல தான் எல்லா சீர்கேடுகளும் குப்பைகளும் குவிந்து கிடக்கு. அன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த எல்லா விதமான தவறுகளும் இன்றைக்கு குவிந்து கிடக்கிற இடம் புராட்டஸ்டன்ட் மார்க்கம் தான். அன்னைக்கு அருளப்பறை ராயப்பறை அவரை இவரை வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற ஊழியரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திருநெல்வேலியில் இருக்கிற ஊழியரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சேலத்தில் இருக்கிற ஊழியரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பெங்களூரில் இருக்கிற வேண்டிய ஊழியரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே தொலைக்காட்சி பெட்டி ரெண்டா பிடிச்சிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறாங்க. ஏன் அதை தொட்டுக்கிட்டுன்னா அற்புதம் நடக்குமா? நிறைய மந்திர தந்திரங்கள்லாம் அங்கே பூந்து போச்சு. இல்லை அருமையானவளே, நல்ல ஒரு வழி இருக்கு, நல்ல ஒரு வழி இருக்கு. வேதத்தை படிக்காத ஆபிரகாமுக்கு அந்த வழி ஓப்பனாக இருந்தது. தேவன் தம்மிடத்திலே நெருங்கி வருவதற்கான வழியை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். மகனே மகளே என்னிடத்திலே வா என்று உங்களை அழைக்கிறார். ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நான் உங்களுடைய பிள்ளை என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு அதை உறுதிப்படுத்துங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்களுடைய உறவை அன்பை அனுபவிக்க எனக்கு உதவி செய்ய கேளுங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களுக்கும் மத்தியிலும் அவன் எல்லாவற்றையும் தேவனோடு தான் பகிர்ந்து கொண்டிருந்தான். எனவே தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அப்ஸ் அண்ட் டவுனுக்கும் அந்த தேவன் ஓடி ஓடி வந்தார். அவன் பயந்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாமே பயப்படாதே, தைரியமாயிரு என்று சொன்னார். லோத்துவினுடைய காரியத்தில் அவன் வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகி அங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஆபிரகாம் தேவன் ஓடி வந்து சொன்னார், ஆபிரகாமே இந்த தேசம் எல்லாம் உனக்கு கொடுப்பேன், நீ மேலையும் கீழையும் பாரு, கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் மேற்கையும் சுற்றி நட என்று சொன்னார்.
இப்படி லைஃபினுடைய எல்லா ஏரியாஸ்லையும் ஆண்டவர் வந்து அவனோட பேசினார், பழகினார். அந்த தேவன் உங்களோடு பழக விரும்புகிறார். அதை நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய உறவை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினால்தான், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால்தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு அவர் நெருங்கி பழக விரும்புகிறார், பேச விரும்புகிறார், உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். யோவான் 14:21 சொல்லுகிறது, என்னை உண்மையாக நேசிக்கிறவனுக்கு என்ன செய்வேன்? நான் என்னை வெளிப்படுத்துவேன். I will reveal myself to him. யார் அவரை உண்மையாக விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தரிசனத்தை கண்டது கிடையாது. எந்த சொப்பனத்தின் மூலமாக இயேசுநாதரை பார்த்தது கிடையாது. பரலோகத்துக்கும் போனது கிடையாது, நரகத்துக்கும் போனது கிடையாது. ஆனால் என்னுடைய தேவனை நான் எனக்குள் அறிந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தேவனை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்துகிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன். நான் எழுதுகின்ற புஸ்தகங்களில் எல்லாம் அந்த தேவனை அறிந்த அறிவைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தரிசனங்களும் அல்ல, சொப்பனங்களும் அல்ல. தேவன் தம்மை உண்மையாக தேடுகிறவர்களுக்கு தம்மை இருதயத்திற்குள் வெளிப்படுத்துகிறார். We can identify our God in our soul, in our spirit. நமக்குள் அவரை பார்க்க முடியும். அலட்சியமாக எண்ணிவிட வேண்டாம். தேவனை தேடுங்கள், இருதயத்தில் தேடுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் வாரும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர துணை. அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய உண்மையான வாழ்க்கை துணை. எந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதும் அந்த தேவ துணை உங்களை தாங்கும். எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், மனிதன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு போவான். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரும் நமக்கு நிரந்தர உறவுகள் இல்லை, நிரந்தர துணைகள் இல்லை. யாரும் நமக்கு கேரண்டி தர முடியாது. தேவன் ஒருவர் தான் நிரந்தரமானவர். எனவேதான் சீரலை பார்த்து, இதோ பூமியின் கடைசி பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் ஒருவர் தான் நம்மோடு இருக்க முடியும். எனவே அந்த உறவை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் வீட்டுக்கு சென்று, ஆண்டவரே உம்முடைய உறவை நான் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உம்மை எனக்குள் வெளிப்படுத்தும். என்னிடத்தில் எவைகளெல்லாம் அதற்காக மாற வேண்டுமோ அந்த மாற்றங்களை நீர் ஏற்படுத்தும். உம்மை அப்பாவாக பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உம்மோடு இருக்கிற என்னுடைய உறவை நான் அறிந்து கொள்ளும்படி என் இருதயத்தை நீர் திறந்தருளும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் நாம் செபிப்போம். நம்முடைய கண்களை திறப்பார், இருதயத்தை திறப்பார், நம்முடைய வாழ்க்கை மாறும். தேவதுணை சார்ந்து கொண்டு வாழ்வோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அதுதான் பெரிய செல்வம். அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டுதான் ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆடுகளும் மாடுகளும் அல்ல, குழந்தை பாக்கியமும் அல்ல, பெரிய சந்ததியும் அல்ல. அவன் வாழ்ந்த காலத்திலே தேவன் அவனோடு நெருங்கி பழகினார். அந்த அனுபவம் தான் ஆசீர்வாதம். அதில் தான் அவன் நிறைவு பெற்றான். அந்த ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது கூட நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம்.